பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் பார்க்க போனோங்க. அங்க போனா டாக்டர் பெரிய லிஸ்டா நிறைய பிளட் டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. என்னென்ன டெஸ்ட் எதுக்கு என்னன்னே புரியல. இந்த வீடியோல என்னென்ன பிளட் டெஸ்ட் எடுக்க போறோம்னு பார்க்கலாமா? வாங்க. சோ நம்ம பிரெக்னன்சில யூசுவலா எடுக்கிற ரொட்டீன் டெஸ்ட் வந்து சிபிசி, கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் சொல்லுவாங்க. உங்களோட ஹீமோகுளோபின் என்ன, உங்களோட பிளேட்லெட்ஸ் என்ன, உங்களுக்கு ஏதாவது ஒயிட் பிளட் செல், ரெட் பிளட் செல், உங்களுக்கு ஏதாவது பிளட் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா இல்ல வரப்போகுதா அப்படிங்கறத பாக்குறதுக்கு. அதுக்கப்புறமா பயோகெமிஸ்ட்ரி, உங்களோட சுகர் லெவல்ஸ் பார்ப்பாங்க. ஜிசிடி கூட இப்பெல்லாம் ரீசென்ட்லி கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ், பிரெக்னன்சில சுகர் இருக்கிற பிரச்சனை இருக்கான்றத ஓவர் வெயிட்டா இருக்கவங்க இல்ல எல்டர்லி வயசு அதிகமா இருக்க மதர்ஸா இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து செக் பண்றாங்க. ஏன்னா ஏர்லி டிடெக்ஷன் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி பிளட் குரூப் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா பாசிட்டிவ் குரூப்பா நெகட்டிவ் குரூப்பா இருந்தா அதுக்கு தனி இன்னும் நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்க வேண்டி இருக்கு. அவங்களுக்கு ரிசர்வ்ல நம்ம எல்லாமே வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நெகட்டிவ் பிளட் குரூப் காரங்களுக்கு ப்ளீடிங் ஆச்சு டெலிவரி சமயத்துல அப்படின்னும் போது இல்ல பேபிக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்கிறதுக்காக அது. அதுக்கப்புறமா வைரல் மார்க்கர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. HIV, HBsAg, VDRL இதெல்லாம் வந்து நார்மலா பண்ற பிரெக்னன்சி. அதுக்கப்புறமா தைராய்டு ப்ரொஃபைலும் பண்ணுவாங்க. பிரெக்னன்சில வந்து நிறைய பேருக்கு தைராய்டு வர்றது இப்ப சகஜமா போச்சு. சோ அந்த மாதிரி தைராய்டு இருந்தா எல்ட்ராக்சின் சாப்பிட்டு, ஏன்னா தைராய்டு இஷ்யூ வந்து மிஸ்கரேஜ் ஆகவும் சான்சஸ் இருக்கு. சோ அதனால இதெல்லாம் ஒரு 4-5 டெஸ்ட் தான். இது வந்து ஆன்டினேட்டல் ப்ரொஃபைல்னே சொல்லுவாங்க. இந்த டெஸ்ட் எல்லாமே கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு, நீங்க எந்த மாசத்து பிரெக்னன்சில இருக்கீங்க, என்னென்ன செக்அப் பண்ணீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட மந்த் வைஸ் பிரெக்னன்சி சீரிஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ.